அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்லீம் பாய் வீட்டுங்களில் செய்கிற இந்த சிக்கன் பிரியாணியை உதிரி உதிரியாக உங்கள் வீட்லேயும் செய்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி 1 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரியாணி கடாயில் 200 ml கடலெண்ணெய் இல்லை ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 200 ml சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 50 மில்லி நெய் சேர்க்குறோம். இதை விட நீங்கள் குறைவாக ஆயிலும் நெய்யும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரொம்ப ட்ரையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 8 கிராம்பு, ஒரு பெரிய சைஸ் பட்டையை வந்து நான் 4 நுணுக்கி அதை போட்டிருக்கேன். அது கூட ஒரு 5 to 6 ஏலக்காய், சின்னதாக இருந்தால் 6 ஏலக்காய் சேர்த்து, அப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 400 கிராம், இதை வந்து நம்ம ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிறத அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். நல்லா பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் பிரியாணியில் வந்து வெங்காயம் நல்லா முழுசாக இருக்கும், டேஸ்ட்டுமே அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு சம அளவு எடுத்து அதை நான் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய பீசஸாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்து பிரியாணியில் கரையாமல் இருக்கும். சிக்கனை வந்து சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். சிக்கன் சேர்த்ததுமே நம்ம தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். 1 கிலோ பிரியாணிக்கு 400 கிராம் தக்காளி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கன் வந்து தனியாக குக் ஆனிச்சுன்னா அது அப்படியே கரைஞ்சிரும். அதனால் நம்ம தக்காளி சேர்த்ததுக்கு உடனே நம்ம சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கைப்பிடி புதினா, 2 கைப்பிடி கொத்தமல்லி இலை, இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு அதை வந்து நான் மூடி போட்டு தண்ணி விடுற வரைக்கும், சிக்கனில் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் வேக விடுங்க. வேக விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 2 பச்சை மிளகா தான் சேர்க்குறேன். ஏன்னா காரத்துக்கு வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால பச்சை மிளகா வந்து 2 போதும். இது கூட நான் 100 ml தயிர் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லாயிருக்கும். பிரியாணியில் வந்து நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணவும் தேவையில்லை. சிக்கன் வந்து பிரியாணியுமே வந்து நல்லா காரமும் கரெக்டாகவும் வரும். இதை விட கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொன்ன அளவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து 1 கிலோ பிரியாணிக்கு நான் 2 லெமன் ஜூஸஸ் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு நம்ம 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணியில் நல்லா தண்ணி கொதி வரும்போது நம்ம அரிசியை வந்து நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மூடி போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டிங்கன்னா தண்ணியும் ரைஸும் ஒரே ஈக்குவல் வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஜூஸஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1 கிலோ பிரியாணிக்கு நம்ம 2 லெமன் ஜூஸஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ரைஸுக்கு தேவையான உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அடியெலாம் நல்லா கிளறி விட்டு ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈக்குவல் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக ஆனதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். 20 மினிட்ஸ் வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம தம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வந்து மேலே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் பிரியாணி வந்து நல்லா உதிரியாக வரும். டேஸ்ட்டும் சூப்பராக வரும். எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அடியும் பிடிச்சிருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா தம் ஆகிடுச்சு நல்லா. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பிரியாணி வந்து அடி பிடிக்கல, சாப்பாடும் வந்து குழையில நல்லா உதிரியாக வந்திருக்கு. நான் சொன்ன இதே மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழையாமல் உங்களுக்கு உதிரியாகவும் ரைஸ் வரும். ஒரு பர்ஃபெக்டாக ஒரு சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அந்த டைம் கொடுத்திங்கன்னா தான் பிரியாணி வந்து டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு குழையாமலும் இருக்கும், உதிரியாகவும் இருக்கும். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.